ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 23,050 எண்டிங் அட் 22,980. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இஃப் இன்கேஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த 22,980க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் 23,050க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லேயே நான் வந்துட்டு கிளியராக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னன்னா மார்க்கெட்ஸில் இந்த லோ சீக்கிர லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நான் வந்துட்டு என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ஸை டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23,015 நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி 23,050 அண்ட் அந்த லோஸ் வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி 22,980. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நேத்திக்கான வீடியோஸில் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்பில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது 23,050 சொல்லியிருப்பேன். அண்ட் அது வந்துட்டு அந்த நம்ம சொல்லியிருந்த அந்த க்ரூஷியல் பாயிண்டோட ஸ்டார்டிங் ஏரியா. ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இந்த ஏரியாஸ் வந்தாங்க. இங்கேருந்து மார்க்கெட்ஸ் அகைன் ஒரு ரிவர்சல் ஆகிட்டு ஃபர்தராக மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேத்திக்கான வீடியோஸில் சொல்லியிருந்ததை வச்சு இன்னைக்கான மார்க்கெட்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருக்க முடியும் இன்னைக்கான மார்க்கெட்ஸில். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்குள்ள மூவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க பர்சன் பட் ஸ்டில் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபிளாக வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ் 1-on-1 கிளாஸஸ். ஸோ ஒரு கிளாஸில் நீங்களும் நானும் மட்டும்தான் இருப்போம். எல்லாமே லைவ் மார்க்கெட்ஸில் நான் உங்கள் கூட உட்காந்து ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும் நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு டுமாரோஸ் மார்க்கெட். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு இந்த ப்ரைஸோட அனாலஜிக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு டேட்டாஸ் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு கிளியர் கட்டாக ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா டிஏஸும் சரி எஃப்ஐஸும் சரி லாங் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேற டிஏ ஷார்ட் பொசிஷன்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேற எஃப்ஐ ஷார்ட் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லிட்டில் மைனர் லெவல்னு சொல்லலாம் லாங்கை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு லாங் பொசிஷன்ஸ் ஹேஸ் பீன் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் எஸ்டர்டேஸ் மார்க்கெட். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஸ்லைட்லி கொஞ்சம் புல்லிஷ்னஸை நம்மளால் டேட்டாஸில் பார்க்க முடியுது. வேற நமக்கு ப்ரைஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸுக்கு கீழே இன்னும் வரல. ஸோ இந்த லோஸுக்கு கீழே வரலன்னா வாட் இட் மீன்ஸ் இஸ் இதுக்கு கீழே இன்னும் லிக்விடிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸ் இந்த ஹைஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. அகைன் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா மார்க்கெட்ஸ் இந்த ஹைஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. அகைன் இந்த லோஸுக்கு கீழே வரல. விச் கிளியர்லி இண்டிகேட்ஸ் மார்க்கெட் ஸ்டக் ஷிஃப்ட் வித்தவுட் ஸ்வீப்பிங் எ லிக்விடிட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயுமே மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹையர். ஸோ ஒன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஹைஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுற வரைக்கும், அதாவது நேத்தி போட்டிருந்த ஹைஸ் ஆர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போட்டிருந்த ஹைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹைஸ் அதாவது இந்த லைன் கரெக்டாக சொல்ல போனோம்னா 23,145. ஸோ டு பி ப்ரைசஸ் 23,115 வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஹைஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஃபர்தராக ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லோஸுக்கு கீழே வந்தாங்க, ஐ மீன் இந்த லெவல்ஸ்க்கு கீழே வந்தாங்கன்னா நம்ம டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அகெயின் மார்க்கெட்ஸில் கீழே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் அகெயின் இதுக்கு கீழே வந்த உடனே நீங்கள் வந்துட்டு செல் சைடில் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்த ஏரியாஸில் வி ஹாவ் பிளென்டி ஆஃப் எஃப்இஜிஸ் இன்சைட் இட். ஆல்மோஸ்ட் நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு ஒரு 4 to 5 எஃப்இஜிஸ் தாராளமாக மார்க் பண்ண முடியும். ஸோ அதனால் மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்கன்னா இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்தாங்கன்னா லுக் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பிட்வீன் திஸ் ஏரியாஸ். ஸோ இப்போ இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் இருக்குல்ல, இந்த ஏரியாஸில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் கிளியராக வச்சுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மண்டமுக்காக அங்கே நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ சிம்பிளி சொல்லணும்னா நாளைக்கான மார்க்கெட் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இந்த ஏரியாஸ் தான், which is 23,150. பட் என்னன்னா நாளைக்கான மார்க்கெட்ல வழக்கம் போல இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பை பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் எங்கே மார்க்கெட்ஸ் திரும்புவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த ஏரியாஸில். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அகெயின் ஆல்மோஸ்ட் அரவுண்ட்
23,025லேருந்து 23,050 வரைக்கும் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய ஃபர்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் 23,150. ஒன்ஸ் இதுக்கு கீழே சஸ்டைன் பண்ணாங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா மார்க்கெட்ஸ் இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஜோன்ஸில் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் 2 க்ரூஷியல் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லெவல்ஸுக்கு கீழே சஸ்டைன் பண்ணாங்கன்னா டவுன் சைடு எதிர்பார்க்கலாம் அப் டு திஸ் பாயிண்ட் அண்ட் இங்கேருந்து வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதுக்கு கீழே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த லோஸை எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே போனாங்கன்னா ஐ மீன் இந்த ஹைஸை தாண்டி மேலே க்ளோஸ் பண்ணாங்கன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மொமெண்டம். அண்ட் இதை தான் நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு காலை டெலிகிராம் குரூப்பில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் 49,550 என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன் இந்த ஏரியாஸில். ஸோ இந்த ஏரியாஸ் தான் நம்மளுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டாக இன்றைக்கி வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி 49,550 சொல்லிட்டேன். நான் சொல்ல வந்தது 48,550. ஆக்சுவலி ஐம் ஸோ சாரி. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் நான் மாற்றி சொன்னது. எனக்கு வாட்ஸ்அப்பில் யாருமே சொல்லலை. ஸோ இதுதான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டாக இன்றைக்கான மார்க்கெட்டில் நான் சொல்லியிருந்தது. பட் அகெயின் ஐ டோன்ட் டேக் எனி கிரெடிட்ஸ் ஃபார் திஸ் பிகாஸ் நான் டைப் பண்ணப்போ சில டைப்பிங் மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. பட் அகெயின் இந்த லெவல்ஸில் நான் இன்கேஸ் கரெக்டாக டைப் பண்ணியிருந்தேன்னா இந்த ஏரியாஸில் வி மே சி ஒரு கிளியர் கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்ஸ் இதுக்கு கீழே பிரேக் ஆனதுக்கு அப்புறமும் நல்ல ஸ்டீப்பான ஒரு மூவ் அண்ட் இந்த லோஸை எடுத்திருக்காங்க. அண்ட் நோட்டட் பேங்க் நிஃப்டியில் இந்த லோஸ் எடுத்திருக்காங்க, வேற நிஃப்டியில் இந்த லோஸ் எடுக்கல. ஸோ தட் இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரு கிளியர் லிக்விடிட்டி ஸ்வீப், வேற நிஃப்டியில் ஒரு கிளியர் லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லை. ஸோ தட் இது மேபி ஒரு எஸ்எம்டியாகவும் இருக்கலாம். ஸோ அங்கேருந்து அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது சிம்பிளி இந்த ஏரியாஸு. ஸோ இந்த ஏரியாஸை பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 48,750. ஸோ 48,750க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு பை சைடும், அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நான் வந்துட்டு ஒரு சேல் சைடும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் தட் இஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.